தமிழக அரசியலில் எங்களை மாதிரி பல புதுசாக வந்திருக்கிறவங்களுக்கும் வர இருக்கிறவங்களுக்கும் ஒரு முன்னோடியாக விளங்குகின்ற நம்மளுடைய ஐயா நல்லக்கண் அவர்களின் உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாத அவர் நம்ம ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அவர் சேர்க்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கி அவர் நேற்று நல்லா அவருடைய அந்த அந்த ப்ரீதிங் எல்லாம் சரியாகி நல்லா பேசினார். இன்றைக்கி பார்க்கலான்னு வந்திருந்தோம். பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் அவருடைய ப்ரீதிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால மறுபடியும் அவரை வந்து இந்த கிரிட்டிக்கல் கேரில் வச்சுருக்காங்க. பட் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கார். ராத்திரி ஒரு ப்ரிகாஷனரி மெஷராக தான் வச்சுருக்காங்க. கூடிய சீக்கிரமே ஒரு உடல்நிலை மறுபடியும் சீராகி அவர் வெளியே வந்துடுவார்ன்ற நம்பிக்கை இருக்குது. டீனையும் பார்த்து பேசினோம், பெஸ்ட்டு கேர் கொடுத்துட்ருக்காங்க. அதனால் எல்லோருடைய பிரார்த்தனைகளும் அவரோட இருக்கும். நான் நேரில் போய் பார்த்தேன், நல்லா இருக்காங்க. என்னென்னா அந்த இன்டிபேஷன் சொல்லுவாங்க, அந்த இன்டிபேட் பண்ணியிருக்காங்க, அதனால் அவரால் பேச முடியல. பட் மற்றபடி நல்லா இருக்காங்க. ஒரு ப்ரிகாஷனரி மெஷராக தான் அதை பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு பயணம். இந்த விஷயத்தை வந்து இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனை இவங்க வந்து பாஜக இன்றைக்கி ஆர்கனைஸ்டாக பண்ணுறாங்கன்ற மெசேஜை வந்து சொல்கிறதுக்கு நம்மளுடைய முதலமைச்சருடைய ப்ரெசன்ஸ் அங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. பீகாரில் நல்ல வரவேற்பு, எல்லா பக்கமும் மக்கள் வந்து ஒரு ஒரு கொந்தளிப்போடு இந்த விஷயத்தை இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. தோழர் நல்லக்கண் ஐயா அவர்கள் உடல்நலம் சரியில்லாமல் இங்கே சேர்க்கப்பட்டிருந்தார். நேற்று இரவு ஒரு சிறிய பின்னடைவு ஏற்பட்டது என்று மருத்துவர்கள் கூறினார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கலான்னு வந்திருக்கிறோம். சிகிச்சை அளித்து வருகிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சருடைய நேரடி பார்வையில் உயர் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மீண்டு வருவார். அவர் எப்பொழுதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான தலைவர். நேர்மை, ஒழுக்கம், பண்பு, தமிழ்நாட்டை நேசிப்பதில் ஒரு முதன்மையான தலைவர், எளிமையானவர். இப்படிப்பட்ட தலைவருக்கு தமிழ்நாடு முழுவதும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் மீண்டு வருவார், நல்ல விதமாக தன்னுடைய பொது வாழ்க்கை பணியை தொடருவார் என்பதில் எங்கள் நம்பிக்கை இருக்கிறது. அவருடைய உறவினரிடம் மருத்துவர், டீன், ஆர்எம்ஓ எல்லோருடன் பேசியிருக்கிறோம். மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் இப்பொழுது பார்க்க வந்து கொண்டிருக்கிறார். ஆகவே மீண்டும் தோழர் நல்லக்கண் அவர்கள் மக்கள் பணிக்கு திரும்புவார் என்ற நம்பிக்கையோடு தான் அவரை இப்போ பார்த்து விட்டு வந்திருக்கிறோம். ஓகே, ரைட். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.